ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்னைக்கு டக்குன்னு நீங்கள் ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி எதுவுமே கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் குவிக்காக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை, தட்டி வச்சுருந்த 4 பல் பூண்டு, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி வற்றி காய் வெந்து வர அளவுக்கு மூடி வச்சுருங்க. சப்போஸ் காய் வெந்துருச்சு தண்ணி வற்றலை அப்படின்னா அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டோன்னா நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு கேரட் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிரும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் சப்பாத்தி கூட சைடிஷாக வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஒன் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.